பிரைஸ் த லார்ட். இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அவங்க என் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்காங்க, அந்த அன்புக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என் உயிரை வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னவங்க எத்தனை பேர் உயிரை கொடுப்பாங்கன்னு கேட்டால் அந்த நேரம் ஓடிடுவாங்க. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்கள் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பிற்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? உயிரையா? வேண்டாம். ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான். நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். தினமும் அதிகாலையில் முதலில் உள்ள ஒரு 30 நிமிடத்தை அவருக்கு கொடுங்க. இதில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்காக எதையும் கேட்கல. நான் உன் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அதிகாலையில் எழும்பினதும் நீ என்னோடு பேசு, அது கூட உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை வழிநடத்த, உனக்கான எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி செய்ய அப்படின்னு தான் கர்த்தர் சொல்கிறாரு. அதிகாலையில் நீங்கள் கொடுக்குற அந்த 30 நிமிடத்தில் அன்றைய நாளில் உங்களுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான சுக பலன், ஆரோக்கியம், உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சத்ருவாகிய சாத்தானின் சூழ்ச்சிகள், உங்களுக்கு எதிரான கிரியைகள், இப்படிப்பட்ட எல்லா பொல்லாங்கனின் கிரியைகளையும் அவர் அழித்து போட வல்லவராய் இருக்கிறதோடு மாத்திரமல்லாது எல்லாவற்றையும் தாங்கி செல்லக்கூடிய பலனையும் உங்களுக்கு தருவார். அது போதுங்க. அன்றைய நாள் உங்களுக்கு அவரை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீங்க. நீங்கள் அவரை எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறீர்களோ அதை விட அதிகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களை அன்பு செலுத்துவார். உங்களுடைய ஒவ்வொரு நாளின் துவக்கத்தை அதிகாலையில் ஆண்டவரோடு தொடங்கி பாருங்க. அன்றைய நாள் எவ்வளவு ஆசீர்வாதமானதாக இருக்கும்னு நீங்கள் அறிந்து கொள்வீங்க. ஒரு தடவை செய்து பாருங்க, அப்புறம் இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்கள் விடவே மாட்டீங்க. Have a blessed day. Jesus bless you.